نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஸ்ரத்னா சமுரா பின் ஜுந்தப் அல் பசாரியார் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரத்த போக்கால் ஒரு பெண் இறந்து விட்டார். அந்த பெண்ணுக்காக வேண்டி ஜனாசா தொழ வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதிக்கு நேராக நின்று ஜனாசாவை தொழ வைத்தார்கள் என்பதாக ஹஸ்ரத்னா அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஜுந்தப் அல் பசாரியார் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க வந்தாங்க. அந்த பெண்ணினுடைய தலைப்பகுதிக்கு நேராக நின்று அவர்கள் தொழ வைத்தார்கள் என்பதாக சொல்றார். அதே போன்று ஹஜ்ரத்னா அபு தாலிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஜனாசா கொண்டு வரப்பட்டது. முதலில் ஒரு ஆண் ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அந்த ஆண் ஜனாசாவிற்கு அந்த ஆண் ஜனாசாவினுடைய தலைக்கு நேராக நின்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். இரண்டாவது ஒரு பெண் ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அந்த பெண் ஜனாசாவிற்கு நடுப்பகுதியில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். அப்ப அங்க இருக்க சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு ஆணினுடைய மையத்து வரும் பொழுது அந்த ஆண் ஜனாசாவினுடைய தலைக்கு நேராக நின்று நீங்க தொழ வைத்தீங்க, இரண்டாவதாக ஒரு பெண்ணினுடைய ஜனாசா வந்துச்சு, அந்த பெண்ணுடைய ஜனாசாவிற்கு நடுப்பகுதியில் நின்று நீங்க தொழ வச்சீங்களே, இது என்ன என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் தொழ வைத்ததை நான் பார்த்துள்ளேன் என்பதாக ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிட்டு, இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களிடத்திலே கூறினார்கள் என்பதாக ஹஜ்ரத்னா அபு தாலிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் அமைந்த ஒரு ஹதீஸ். திருமதியில 955, அபுதாவுதுல 2779 இடம்பெறக்கூடிய ஹதீஸாக பார்க்கிறோம். இப்ப இந்த ஜனாசாவினுடைய தொழுகை, ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜனாசா தொழுகை என்பது கட்டாயமாக நடத்தியாகும். இந்த ஜனாசா தொழுகை யாரு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனாசாவிற்கு உரியவராக இருப்பவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்த ஜனாசாவிற்கு யார் உரியவராக இருக்கிறாரோ, யார் இரத்த உறவாக இருக்கிறாரோ, யார் நெருங்கிய உறவாக இருக்கிறாரோ, அந்த சொந்த பந்தங்களில் இருப்பவர்களுக்கு அந்த ஜனாசாவை தொழ வைப்பது முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அப்ப இறந்து போனவருடைய சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடியவர், இறந்து போனவருடைய இரத்த உறவாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம்? அந்த ஜனாசாவிற்கு ஜனாசாவினுடைய தொழுகையை வைக்கக்கூடியவராக இருக்கலாம். அவர்களுக்கு தான் அங்க மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுது. இப்போ தந்தை இறந்து விட்டால் மகனும், அல்லது மகன் இறந்து விட்டால் தந்தையும், நெருங்கிய இரத்த உறவுகளில் உள்ளவர்களும் தொழ வைப்பது சிறந்தது என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த அடிப்படையில ஆண் ஜனாசாவாக இருந்தால் தொழ வைக்கக்கூடியவர்கள் நடுப்பகுதியில நின்று தொழ வைக்கணும். நடுப்பகுதினா என்ன? அந்த ஜனாசாவினுடைய அந்த வயிறு பகுதியில நின்று என்ன செய்யணும்? அந்த ஜனாசாவை தொழ வைப்பவர் அந்த நடுப்பகுதிக்கு நேராக நின்று அவர் தொழ வைக்கணும். அதே ஒரு பெண் ஜனாசாவாக இருந்துச்சு அப்படின்னு, ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலைக்கு நேராக நின்று தொழ வைப்பதும், பெண் ஜனாசாவாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய நடுப்பகுதியில நின்று தொழ வைப்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒரு வழிமுறையாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, ஜனாசா தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜனாசா தொழுகையில நீங்கள் தொழுகும் பொழுது நீங்கள் அந்த இறந்து போன அந்த இறந்தவருக்காக வேண்டி ஃபக்லிசு லஹு துஆ, தூய எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ ஜனாசா தொழுகையில நம்ம கலந்துருப்போம்.
ஜனாதா தொழுகையில மொத்தம் 5 தக்பீர்கள் இருந்தது, 7 தக்பீர்கள் இருந்தது, 6 தக்பீர்கள் இருந்தது. கடைசியாக 4 தக்பீர்கள் தான் ஃபைனல் பண்ணப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 தக்பீரும் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல பார்க்கிறோம் 6 தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க, 5 தக்பீரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை ஜனாதா தொழுகை நடத்தும் பொழுது 4வது தக்பீரை சொல்லிட்டு சலாமே கொடுக்கல. நீண்ட நேரம் அமைதியா இருந்தாங்க. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து விட்டு அப்புறம் சலாம் கொடுத்தாங்க. அல்லாஹ் எதுவரை நாடுகின்றானோ அதுவரையிலும் ஜனாதா தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த தக்பீர் சொல்லாம தாமதிச்சிருந்திருக்கிறாங்க என்பதாக எல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆனால் இறுதியாக ஒரு ஜனாதாவினுடைய தொழுகைக்கு 4 தக்பீர்கள் என்பதாக இறுதி செய்யப்பட்டதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப ஜனாதாவினுடைய தொழுகையில அந்த இறந்து போனவருக்காக வேண்டி ஃபக்லிசுல் லஹு துஆ, நீங்க தூய எண்ணத்தோடு என்ன செய்யுங்க, அவருக்கு பிரார்த்தனை செய்யுங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அன்சாரி சஹாபியினுடைய ஒருவருடைய ஜனாசாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வைத்தாங்க. ஒரு அன்சாரி சஹாபி இறந்து போயிட்டாங்க, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. அந்த ஜனாசா தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்காக வேண்டி செய்த பிரார்த்தனை அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த அன்சாரி சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த பிரார்த்தனையை கேட்கும் பொழுது, அந்த பிரார்த்தனை அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் செவிகளில் நான் கேட்கும் பொழுது நான் நினைச்சேன், நான் இறந்து போயிருக்கலாமே, இறந்து போன அந்த மனிதராக நாம இருந்திருக்க கூடாதா என்பதாக நான் எண்ணிய அளவிற்கு, நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இறந்து போன அந்த ஜனாசாவிற்காக வேண்டி அழகிய முறையில் தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை நான் மௌத்தா இருக்கலாமே என்பதாக நான் எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த பிரார்த்தனை தெளிவானதாக இருந்தது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். முஸ்லிம்ல 1756வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாகும். அப்போ இறந்து போன ஒருவருக்கு ஃபக்லிசுல் லஹு துஆ, எவ்வளவு தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சிருப்பாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்சாரு, அந்த இறந்து போனவர் நாம இருந்திருக்க கூடாதா, இவ்வளவு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்களே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய துஆ இருந்துச்சுன்னு சொன்னா, அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து போனவருக்காக வேண்டி துஆ செஞ்சிருப்பாங்க என்பதை நம்மால் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஜனாதாவினுடைய துஆக்கள்லயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூய எண்ணத்தோடு அந்த ஜனாதாவிற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், இறந்து போனவர் யாராக வேண்டாலும் இருக்கலாம், அவருக்கும் நமக்கும் சண்டைகள் இருக்கலாம், அவருக்கும் நமக்கும் பகைமைகள் இருக்கலாம், அவருக்கும் நமக்கும் பொறாமைகள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், விரோதங்கள் இருக்கலாம், பழிவாங்கல் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பழி வாங்குதல், அந்த சண்டைகள், அந்த குரோதம், அந்த விரோதங்கள் இதையெல்லாம் ஓரங்கட்டிட்டு அவருக்காக வேண்டி தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ஒரு ஜனாசாவிற்கு 4 தக்பீர்கள் சொல்லப்படுது. அந்த 4 தக்பீர்களுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு தக்பீர் ஒரு ரக்காத்திற்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதிகப்படியான தொழுகையிலேயே அதிகப்படியான தொழுகை என்பது 4 ரக்காயத்து தான். 4 ரக்காயத்து அதிகப்படியான தொழுகை, குறைவான தொழுகை 2 ரக்காயத்து தான். அப்ப அதிகப்படியான 4. அப்ப ஜனாசா தொழுகையில 4 தக்பீர் சொல்றாங்க. இந்த 4 தக்பீர்ல ஒரு தக்பீரும் ஒரு ரக்காயத்துக்கு சமமானதாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ஜனாசா தொழுகையில நமக்கு ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, அத்தகையாத்து இருப்பு கிடையாது. ஆனால் வெறும் தக்பீர் மட்டும்தான். அந்த ஒரு தக்பீர் ஒரு ரக்காயத்திற்கு சமம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஜனாசா தொழுகை அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனுடைய நன்மை, அந்த ஜனாசா தொழுகையில பங்கு கொள்வது, அந்த ஜனாசா தொழுகையில இறந்து போனவருக்காக வேண்டி துஆ செய்வது, அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவது, இது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஃபக்லிசுல் லஹு துஆ, நீங்கள் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இறந்து போனவருக்காக வேண்டி நீங்க தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள், அது சிறந்தது என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள்.
சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்